தண்ணியில போய் உழுவுறப்ப அப்படி ஒரு சத்தம் கேட்டேன். ஒரு கதை சொல்ல போறேன். கதை கேட்க வரீங்களா? ஓகே, கதைக்கு போகலாம். என்னன்னா, ஒரு மீன் பிடிக்கிற ஒருத்தர் விடியக்கால ஒரு மீன் பிடிக்க போலான்னு போட்டுக்கிட்ட போயிட்டாராம். அப்போ அவரு அந்த இடத்துல போயிட்டோன்னே போட்டுக்கு வெயிட் பண்ணாராம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோட தான் அவங்க போட்டு ஏறுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் அந்த போட்டுக்கு வெயிட் பண்ணுற டைம்ல அப்படியே நடந்து போனாராம் கடல் வர. அவர் காலில் என்னமோ ஒன்று பட்டுச்சான். சரி, அது என்னன்னு எடுத்து பார்த்தா என்னமோ ஒரு சொம்பு மாதிரி. அப்போ அந்த சொம்பு அப்படியே நோண்டிக்கிட்டு அவர் அப்படியே கடலில் நடந்துக்கிட்டே போகிறப்ப அந்த சொம்புக்குள்ளே என்னமோ ஒன்று இருந்துச்சான். ஸோ அதை எடுத்து அதுக்குள்ளே என்னமோ ஒரு கல் மாதிரி அவர் என்ன பண்ணாரா, அதுலேருந்து எடுத்து அப்படியே தண்ணியில் விட்டு வீசுறாங்க. தண்ணியில் போய் உழுவுறப்ப அப்படி ஒரு சத்தம் கேட்டான்னு அவருக்கு விஷயம் போச்சான். சரி, அந்த சத்தத்துக்காக சும்மா அப்படியே நடந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா வீசினாராம். அப்புறம் ரெண்டா வீசினாராம். அப்படிலாம் சத்தம் கேட்டுச்சான். ஸோ இவரும் அப்படியே வீசிக்கிட்டே நடந்துக்கிட்டே போகிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வர்ற டைம் ஆகிடுச்சான். ஒரு 1 hour ஓடிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அவர் எல்லாத்தையும் அந்த மாதிரி வீசி அவர் கையில் வந்து இன்னும் ஒன்றே தான் அந்த கல் இருக்குதான். அந்த டைம் என்னன்னா ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சான். ஓகேங்களா? கொஞ்சம் வெடிச்சிருச்சு. ஓகேவா? ஒரு 6:30 7 மணி போல கொஞ்சம் வெடிச்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ அவர் இது என்னதான் அது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்க அப்படி கல் மாதிரி இருந்துச்சான். சரி, தண்ணியில் அப்படி கடல் தண்ணியில் அலசிட்டு அப்படியே பார்த்தா கோல்டுங்களா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கே தெரியுதா. அது தெரியாம அல்பத்தனமான அந்த அப்படின்னு கேட்குற சத்தத்துக்காக ஆசைப்பட்டு இது எல்லாத்தையும் வீசிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாம அது கிடைச்சது என்னன்னு பார்க்காம சும்மா போற போக்குல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுனால மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அடிக்கிறது மூலியமா, நண்பர்கள் மூலியமா கிடைச்சது. அதை நம்ம சரியா பயன்படுத்தணுமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே பதில் கிடைக்கும். சைனிங் ஆஃப் ஜான். மீண்டும் சந்திப்போம்.